love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே, நம்ம பார்க்க போது என்டையர் பைத்தன்ல 89வது லெசன். இன்னும் 11 முடிச்சா சதம்ங்க. 100 வருவோம் சொன்னா நினச்சி கூட பார்க்கல. பட் 100 நான் கேட்டது 184. ஸோ 100 இதுலேயே ஓரளவுக்கு டீசெண்டாக வந்தாச்சு. இப்போ இந்த சயின்ஸ் பை நம்ம பார்க்கும்போது சாப்டர் 3, அந்த சாப்டர் 3 ஆப்டிமைஸில் நீங்கள் பார்க்க போகுது பார்ட் 2, விச் இஸ் அ ஃபைனல் பார்ட் ஆல்சோ. நான் போன ஆப்டிமைஸ் லெக்சரே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு போச்சுங்க. ஓகே, இதுவும் எப்படி ஒரு 4.5 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகும். ஸோ ஒரே நாளைக்கு 10 நிமிஷம் கொடுத்து உங்களையும் கன்ஃபியூஸ் பண்ணி உங்களுக்கும் புரியாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு தான் 2ஆக போட்டேன். வீடியோ கவுண்ட்டுக்காக கிடையாது. அது இப்போயே உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். சரி, ஓகே. இப்போது இந்த ஆப்டிமைஸில் வந்து ஃபைனல் இருக்கு பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு ஆப்டிமைஸ்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். போன வாட்டி பார்த்தோம், ஆப்டிமைஸில் வந்து அந்த காம்ப்ளெக்ஸ் ஈக்குவேஷனுக்காக யூஸ் பண்ணுறாங்க, மெஷின் லேர்னிங்காக யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஆப்டிமைசர் வந்து எப்படி வந்து ஈஸியாக இருக்கிறது, இது எல்லாமே பார்த்தோம். கரெக்டாக இந்த ஆப்டிமைசர் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். அதில் ஒரு ஈக்குவேஷன்ஸ் கூட நம்ம பார்த்தோம். அந்த ஈக்குவேஷன் வந்து எப்படின்னா இப்படி ஒன்று இருக்குது. இதில் வந்து ஆப்டிமைஸ் இம்போர்ட் ரூட் பண்ணுறோம், மேத் காஸை பண்ணுறோம். எல்லாமே ஃப்ரம் மேத் இம்போர்ட் காஸ், ஃப்ரம் மேத் இம்போர்ட் சைன், ஃப்ரம் மேத் இம்போர்ட் சொல்லிட்டு என்ன பண்ணலாம். இந்த சயின்ஸ் டாட் ஆப்டிமைஸ் டாட் இம்போர்ட் டாட் ரூட் போடுறோம். இந்த டிஃபைன் ஈக்குவேஷனில் ஒரு ஃபார் லூப்பில் ரிட்டர்ன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஆஃப் எக்ஸு, மை ரூட்டில் வந்து ரூட் ஈக்குவேஷன் கமா 0, அதுக்கப்புறம் பிரிண்ட் இந்த மாதிரி இருக்குது. சரியா, இது நீங்கள் ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று கொடுக்க போகிறது. சரியா, ஃபைன். இது நம்ம நேற்றுக்கே பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த மினிமைசிங் த ஃபங்க்ஷனில் வந்து எப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஒரு கான்டெக்ட்ஸில் ஒரு ரெப்ரசன்ஸ் கர்வுங்க. கர்வ்னா இதுவே இந்த கர்வாக வச்சுக்கோங்க. இந்த மண்டைக்கு மேலே போகிறது இதுவே ஒரு கர்வாக வச்சுக்கோங்க. இந்த கர்வில் வந்து ஒரு ஹை பாயிண்ட் இருக்குது, லோ பாயிண்ட் இருக்குது. இது ஹை பாயிண்ட்னு வச்சுக்கோங்க, இது லோ பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த ஹை பாயிண்ட் இஸ் கால் த மேக்ஸிமா, இந்த லோ பாயிண்ட் இஸ் கால் த மினிமா. சரியா, தி ஹையஸ்ட் பாயிண்ட் இன் த ஹோல் கர்வ் இஸ் கால் த குளோபல் மேக்ஸிமா. ஓகே, இதுக்கு பேர் குளோபல் மேக்ஸிமா. மிச்சம் எல்லாமே இட் இஸ் கால்ட் லோக்கல் மேக்ஸிமா. சரியா, அதே மாதிரி இங்கே இதுக்கு பேர் வந்து குளோபல் மினிமா, லோவஸ்ட் பாயிண்ட். ரிமைனிங் எல்லாமே லோக்கல் மினிமா. ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து லோக்கல் மேக்ஸிமா, குளோபல் மேக்ஸிமா, மிச்சம் எல்லாமே லோக்கல் மேக்ஸிமா. இது குளோபல் மினிமா, மிச்சம் எல்லாமே லோக்கல் மினிமா. சரியா, இவ்வளோதான் விஷயமே. லோவஸ்ட் பண்ணுறது கர்வ், இது வச்சு நம்ம பண்ணிடலாம். இப்போ இதுவே நம்ம மேத்தமெட்டிக்கலாக பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃபைண்டிங் த மினிமா அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து SciPy டாட் ஆப்டிமைஸ் டாட் மினிமைஸில் பண்ணிடலாம். சரியா, அந்த ஃபங்க்ஷனும் நம்ம பண்ணிடலாம். இந்த மினிமைஸ் ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபாலோயிங் ஆர்குமெண்ட்ஸை எடுத்துக்கும். fu1 வந்து ஃபங்க்ஷன் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ஈக்குவேஷன், x0 வந்து இனிஷியல் கெஸ் ஃபார் த ரூட்டு. இதில் மெத்தட் வந்து இந்த லீகல் வேல்யூஸ் வந்து சிஜின்னு இருக்குது, பிஎஃப்ஜிஎஸ்ன்னு இருக்குது, நியூட்டன் சிஜின்னு இருக்குது. இதெல்லாம் வந்து அதோட லீகல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் மெத்தட் டு கால் இது. இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து கால்ட் ஆஃப்டர் ஈச் ஐட்டரேஷன் ஆஃப் ஆப்டிமைசேஷன். ஓகே, இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிக்ஷனரி டிஃபைனிங் எக்ஸ்ட்ரா பேராமீட்டர்ஸ் இருக்குது. இதில் டிஸ்பிளே வந்து பூலியன், பிரிண்ட் டீடைல் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஜிடால் அதாவது நம்பர் ஆஃப் த டாலரன்ஸ் ஆஃப் த எரர்னு சொல்லிட்டு இருக்குது. ஓகே, அந்த டாலரன்ஸ் ஆஃப் த எரர் இந்த ஜிடால்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ இதில் இவ்வளோ இருக்குது. சரியாங்க, இப்போது நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு இது எடுத்துக்கலாம், ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மினிமைஸ் ஃபங்க்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, x² + x + 2. அதாவது ஒரு x வந்து 2ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2 ஸ்கொயர் வந்து எப்படின்னா 4 + 4. இது ஆன்சர் வந்து 8 வித் பிஎஃப்ஜிஎஸ். இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இதை நான் எடுத்துடுறேன். இப்போ இதை எடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், ஃப்ரம் SciPy டாட் ஆப்டிமைஸ் இம்போர்ட் மினிமைஸ். பிகாஸ் இங்கே இம்போர்ட் ரூட்டு, இம்போர்ட் காஸ்ட்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது மாதிரி இம்போர்ட் மினிமைஸ். ஒரு ஈக்குவேஷனை டிஃபைன் பண்ணுறோம். ஈக்குவேஷன் எக்ஸு ரிட்டர்ன் இந்த x² + x + 2 மை மினிமம். இதில் வந்து மினிமைஸ் ஈக்குவேஷன் கமா 0. இதில் மெத்தட் வந்து பிஎஃப்ஜிஎஸ். இதில் பிரிண்ட் மை மினிமம் சொல்லிட்டு போடுறோம். இது நீங்கள் போட்டிங்கன்னா இது வருது. ஓகே, இதான் ஃபங்க்ஷன்னா இதான். அதுக்கப்புறம் இதோட மெசேஜ் என்ன, ஆப்டிமைசேஷன் டெர்மினேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. ஓகே, இதான் மினிமைஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ் ட்ரூவு, இந்த எக்ஸ்னா என்ன, இதெல்லாமே வருது. சரியா, இப்போ பேசிக்காக கடைசியாக நம்ம வரணும்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ தாங்க விஷயம். அது என்ன விஷயம்னா, ஃப்ரம் SciPy இப்படி தான் டிஃபைன் பண்ணுவோம். ஆப்டிமைஸ் இம்போர்ட் ரூட்டு, ஃப்ரம் மேத் இம்போர்ட் காசு, டிஃபைன் ஈக்குவேஷன். எப்பவுமே இப்படி தான் பண்ணுவோம். இம்போர்ட் ரூட்டு, இம்போர்ட் மினிமைஸு, இம்போர்ட் காசு, டிஃபைன் ஈக்குவேஷன், ரிட்டர்ன் எக்ஸ் ப்ளஸ் காஸ் எக்ஸ், மை ரூட்டு வந்து ஈக்குவேஷன் கமா 0.
சரியா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பண்ணுவோம். மை ரூட் டாட் இந்த பிரிண்ட் வந்து மை ரூட் டாட் எக்ஸ் சரியா? இவ்வளோ தான் பண்ணணும் நம்ம. சரியாங்க? இவ்வளோ தாங்க இந்த மினிமைஸ் ஃபங்க்ஷன். இன்னையோட ஆப்டிமைசர் முடிஞ்சிடுச்சு. லெக்சர் பார்ப்போம். இந்த லெக்சரை பார்த்துருப்பீங்கன்னு சொல்ல போகிறேன், புரிஞ்சிருக்கும்னு சொல்ல நம்புறேன், பிடிச்சிருக்கும்னு சொல்ல நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக என்ன கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னொன்று என் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு உறுதுணையாக இருக்க துணியை அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.